ஊத்தங்கரை அடுத்த மூன்றம்பட்டி ஊராட்சியில் இலங்கை தமிழர் முகாமில் கட்டப்பட்டு வரும் வீடுகளை தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் ஆய்வு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மூன்றம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கேத்தநாயக்கன்பட்டி கிராமத்தில் பாம்பாறு அணை இலங்கை தமிழர் மக்களுக்காக 4 வீடுகள் கொண்ட ஒரு தொகுப்பு வீட்டின் மதிப்பீடு 23 லட்சம் மதிப்பீட்டில் 52 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. மொத்த மதிப்பு 2,96 லட்சம் ஆகும். இதனை இன்று தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு முன்னிலையில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தொடர்ந்து முத்தமிழ் கலைஞர் முதல் கொண்டு இன்றைய மாண்புமிகு முதல்வர் தமிழக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரும் முயற்சியால் இலங்கை தமிழர் மக்களுக்கு சிறப்பான முறையில் தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு வருவதை ஆய்வு செய்யவும், இன்னும் ஒரு சில மாதங்கள் பணிகள் நிறைவேற்றும் பயனாளிகளிடம் வீடுகள் ஒப்படைக்கப்படும். மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில்தான் இலங்கை தமிழர் மக்களுக்கு கல்வி அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் இந்த மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் பொற்காலட்சியில் ஏற்படுத்தி தரப்படும் என்று கூறினார். இதில் ஒன்றிய குழு தலைவர் திருமதி உஷா ராணி குமரேசன், திமுக ஒன்றிய கழக செயலாளர் மூன்றாம்பட்டி குமரேசன், எகூர் செல்வம், ரஜினி செல்வம், மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் டாக்டர் மாலதி நாராயணசாமி, ஊரக வளர்ச்சி மற்றும் முகமையின் செயற்பொறியாளர் திருமதி மலர்விழி, உதவி செயற்பொறியாளர் துரைசாமி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தௌமணி, பாலாஜி, உதவி பொறியாளர் மாதையன், ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலன் மற்றும் பல்வேறு அரசு துறையை சேர்ந்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பில் சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தமிழகம் வந்த தமிழர்களை, இலங்கை தமிழர்களை முத்தமிழறிஞர் கலைஞர் தாயுள்ளத்தோடு அவர்களுக்கு பாதுகாப்பான நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் 106 இடங்களில் முகாம்களை அமைத்து 20,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள், 60,000க்கு மேற்பட்ட நபர்களில் உள்ளடங்கி அவருடைய வாழ்வாதாரத்துக்காக வீடுகளை கட்டி கொடுத்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வழி வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற பிறகு இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு வசிக்கின்ற இடங்களில் பாதுகாப்பான வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு முதல் கட்டமாக 3,551 வீடுகள் ஒதுக்கீடு செய்து வேலூர் முதல் முகாமில் நேரடியாக முதலமைச்சரே வந்து அடிக்கல் நாட்டி முதல் கட்ட பணிகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று பயனாளிகளுக்கு வீடுகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்போது மேலும் இந்த ஆண்டு 2வது கட்டமாக 3,581 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து முகாம்களில் தேவையை அறிந்து அவர்களுக்கு இந்த வீடுகள் கட்டி கொடுக்கின்ற பணி நடைபெறுகிறது. ஒரு வீட்டினுடைய மதிப்பு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த வீடு கட்டுகின்ற பணி. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாம்பாறு அணையில் 148 வீடுகள் கொண்ட இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு பணிகள் நடைபெறுகின்ற நேரத்தில் இன்னும் 96 வீடுகளுக்கு அதை நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு விரைவில் அந்த பணி துவங்க உள்ளது. எனவே உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களின் பாதுகாவலாக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவில் கலைஞருடைய கனவுகளெல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு திட்டத்தின் மூலமாக இலங்கை வாழ் மக்களுக்கு மறுவாழ்வு இல்லங்கள் அமைக்கின்ற பணி இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக அரசு கலைக்கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரிகளில் இடஒதுக்கீடை அளிப்பது,
சுய உதவிக்குழுக்களை உருவாக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்வது, அது மட்டுமல்ல மாதந்தோறும் பணக்கொடை வழங்குகிற திட்டத்தையும் வழங்கி வருகிறார். தமிழகத்துடைய மக்களுக்கு அளிக்கப்படுகின்ற அனைத்து நலன் சலுகைகளும் அந்த மக்களுக்கும் வழங்குகின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார். எனவே இலங்கை வாழ் மக்களுடைய மறுவாழ்வு அந்த முகாம்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதன் அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெறுவதை அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்ற முறையில் இன்றைக்கு ஆய்வு செய்தேன். சிறப்பான முறையில் வீடு கட்டுகின்ற பணி மிக தரமாக அந்த பணி இருப்பதை நேரடியாக கண்டறிந்தேன். இந்த பணி இதை போல தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மற்றும் நிர்வாகத்தையும் மக்கள் பிரதிநிதியும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடுகளில் எப்போ முடிச்சு எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க? இந்த இப்போ நடந்து இருக்கிற வீடுகள் 1 மாத காலத்தில் ஒப்படைக்க உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க மாவட்ட நிர்வாகம். மீண்டும் ஒரு 96 வீடுகளுக்கு விரைவில் சுதந்திர தினத்துக்கு பிறகு அந்த தேதியை குறிப்பிட்டு அந்த பணியை துவங்கப்படும். இது முழுசு கட்டி முடிச்சுட்டா முழுமை அடைஞ்சிடறாங்களா? இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அந்த முகாமில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் வீடுகள் பலனளிக்கின்ற வகையில் ஒப்படைக்கப்படும். அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க எல்லா இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் வீடு கிடைச்சிடுது. 106 முகாம்கள் இருக்கிறது, 20,000 குடும்பங்கள் இருக்கிறது. முதல் கட்டமாக 3,500, இரண்டாவது கட்டமாக 3,800. இதை தேவையான அளவில் அந்தந்த முகாம்களில், குறிப்பாக இப்போ சென்னையில் இருக்கிற புழல் முகாம்களில் கேட்டிங்கன்னா 80 பேர் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா போதும், மற்ற வீடெல்லாம் ஏற்கனவே கலைஞர் கட்டி கொடுத்த வீட்டை நாங்கள் விரிவாக்கம் செய்துன்னு நாங்களே சொந்தமாக கட்டி வசதியாக இருக்கிறோம் என்று அவங்க சொன்ன அடிப்படையில் அங்கே 80 தான் கட்டி கொடுக்குறோம். அதே போல் தேவையான அளவுக்கு முழுமையாக கட்டி கொடுப்பதான் முதலமைச்சருடைய விருப்பம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்கள் முழுமையாக அனைத்து வசதிகளும் பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக 100%. ஏன் கொரோனா காலத்தில் கூட நம்முடைய ஒவ்வொரு குடும்ப அடையாள அட்டைதாரர்களுக்கு 4,000 ரூபா நம்ம நிதி உதவி கொடுத்தோம். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது அந்த முகாமில் இருக்கிற மக்களுக்கும் கொடுத்தோம், முகாமுக்கு வெளியே இருக்கிற இலங்கை தமிழர் மக்களுக்கும் கொடுத்தோம். எனவே 100% அவர்கள் நிறைவடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு குடியுரிமை பெற்றுக் கொடுப்பதற்காக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். இப்பொழுது கூட நம்முடைய வழக்கறிஞர் குழு ஒன்று நம் துறை சார்பாக அமைக்கப்பட்டு முதல் கட்ட அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது 3 பிரிவாக அந்த குழு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் இவர்கள் விரும்பினால் தாயகம் செல்வதற்காக, இலங்கை செல்வதற்காக தமிழக அரசு முழு பொறுப்பினை எடுத்து செலவினத்தோடு பாதுகாப்போடு அவர்களை அனுப்பி வைக்கின்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உலகமெங்கும் அவர்கள் வாழ்வாதாரம் தேடி செல்வதற்காக குடியுரிமைகள் இலங்கை அரசாங்கத்திடம் பெற்றுக் கொடுக்கின்ற முயற்சியும் நம் துறை சார்பாக முதலமைச்சர் எடுத்த அடிப்படையில் சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு 200 பேருக்கு அந்த கடவு சீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். எனவே இலங்கை வாழ் மக்கள் தமிழகத்திலே அவருடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் 3 தலைமுறை ஆகிவிட்டது. 40 ஆண்டு காலத்தில் இங்கே வந்து பிறந்த குழந்தைகள், இங்கே திருமணம் செய்த குழந்தைகள் இங்கே இருக்க விருப்பம் தெரிவித்து அதில் அதிக அளவில் செய்திகளை பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முதியோர்கள் செல்வதற்கு விருப்பம் இருந்தால் அவர்களையும் அனுப்பி வைக்கின்ற பொறுப்பும் தமிழக அரசு செய்து கொடுக்கும். குடியுரிமை பெற்றுக் கொடுத்தால்தான் அவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்பது உறுதியாக அவர்களும் நம்புகிறார்கள், தமிழக அரசும் நம்புகிறது. அதனால்தான் அவர்கள் மெடிக்கல் காலேஜில் சேர முடியாது இருக்குது.